வணக்கம். தினகரன் பேசுகிறேன். அதானியை நான் சந்திக்கவே இல்லைன்னு சீஃப் மினிஸ்டர் எம்கேஎஸ் அவர்கள் நேற்று சட்டசபையில் சொல்லியிருக்காரு. என்ன இப்போ சந்தித்தா தான் என்ன? ஒரு பிஸ்னஸ் மேனை ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ அல்லது மினிஸ்டர்ஸோ சந்தித்தால் என்ன தவறு? இஸ் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா. அது நிறைய டேக்ஸ் பே பண்ணுறாரு, பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை தருகிறார். பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரத்தில் எத்தனையோ நெளிவு சுழிவுகள் இருக்கும். சில தில்லுமுள்ளுகள் எல்லாம் இல்லாமல் பெரிய லெவலில் வர முடியாது. 90s 80s அண்ட் 2000 பிகினிங் வரைக்கும் தீருபாய் அம்பானின்னு ஒருத்தர் இருந்தார். அவரையும் இதே மாதிரி தான் பேசினாங்க. இந்திரா காந்தியை வச்சு கூட லிங்க் பண்ணாங்க, ராஜீவ் காந்தியை லிங்க் பண்ணாங்க, எல்லாரையும் வச்சு லிங்க் பண்ணாங்க. அந்த தீருபாய் அம்பானி 2002 என்று நினைக்கின்றேன், அவர் மரணமடைந்த போது அனைத்து தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். நான் சொல்கிறது பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் அண்டு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ், குறிப்பாக கம்யூனிச சித்தாந்தம் பேசும் சிபிஐ, சிபிஐஎம் அண்டு சிபிஐஎம்எல் போன்ற தலைவர்கள் கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் என்றால் அவர் அத்தனை பேருக்குமே எலெக்ஷனுக்கு நிதி உதவி கொடுத்திருக்கின்றார். இது பட்டவர்த்தனமாக தெரிந்த ஒரு செய்தி. இதையோ போய் பெரிய இது மாதிரி அதில் வரும். பிஸ்னஸ் மேன்னா 1000 லீகல் இஷ்யூஸ் வரும். அமெரிக்காவில் கூட இப்போ அதானி மாட்டிக்கினார். என்ன பண்ணுறது? அதை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போகிறாரு. கிரிமினல்ஸை காந்தி ஜெயந்தி அன்று முன்பெல்லாம் வரும். அதில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் போயிட்டு கிரிமினல்ஸை சந்தித்து காந்தி ஜெயந்தி அன்று ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு போடுவாங்க. கிரிமினல்ஸையே ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ போய் சந்திக்கும் பொழுது இதுபோல் ஒரு பிஸ்னஸ் பர்சன், ஒரு நல்ல ஒரு என்டர்பிரைசிங் பிஸ்னஸ் மேனை சந்திப்பதில் என்ன தவிர? அவர் எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட்டில் அதை பண்ணுறாருன்றாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாருன்றாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் இவர்கள் எல்லாம் நாட்டுக்கு தேவையான ஒரு வியாபாரிகள் தான். வியாபாரிகளெல்லாம் விட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது? யாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டோம், நம்மளும் முன்னுக்கு வர மாட்டோம். முன்னுக்கு வரணுன்னா இந்தியாவில் சாதாரண விஷயமா? எத்தனை பேரை சரி கட்ட வேண்டியது வருது. சாதாரண ஒரு தள்ளு வண்டி கடை வச்சுன்னுக்கிறான். அந்த தள்ளு வண்டி கடைக்கு 1000 பேருக்கு வேண்டி ஒரு 2000 ரூபா டெய்லி சம்பாதிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு போதும்ன்றது அவ்வளோ லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதானி போன்றவர்கள் என்ன செய்வாங்க? அதனால் இதிலெல்லாம் நேரத்தை வீணாக்குகின்றார்களே ஒழிய இந்திய வளர்ச்சியை பார்ப்பதில்லை, மாநில வளர்ச்சியை பார்ப்பதில்லை. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, நான் சீஃப் மினிஸ்டராக தான் சொல்லிட்டு போய்டும், ஆமாப்பா அதானியை பார்த்தேன்னு சொல்லுவேன். கிரிமினல்ஸை பார்க்கும்போது அதானியை பார்க்குறதுல என்ன தப்பு என்று மட்டும் கேட்டு இது போன்ற காசிப்ஸ்க்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. வச்சாதான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு. எல்லாருமே எலெக்ஷனுக்கு நிதி வாங்குகிறாங்க, அது இன்கம் டேக்ஸே கிடையாது. அந்த நிதியில் இப்போ பிஜேபி எடுத்திங்கன்னா நிறைய அதில் மேனிப்புலேட் பண்ணி எக்கச்சக்கமாக மாட்டின்னு இருக்காங்க. அந்த நிதியில் யார் யார்கிட்டலாம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? ஹையஸ்ட்டு ஃபண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. காங்கிரஸ் கிட்டே இருக்குது, டிஎம்கே கிட்டே இருக்குது. யாரை குறை சொல்ல முடியாது? நான் கூட ஒரு கட்சியினுடைய தலைவரானால் வாங்கி தான்ப்பா ஆகணும், வேறு வழியே கிடையாது, பார்த்து தான் ஆகணும், அனைவரும் சந்தித்து தான் ஆகணும். அதில் 10 பேர் கிரிமினலாக இருப்பான். இதெல்லாம் என்ன மைக்ரோஸ்கோப்பிக்காக லென்ஸ் வச்சா பார்த்து இருக்க முடியும்? நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.